நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுதா கோங்கரா அவங்களுடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் தான் பராசக்தி. இந்த படத்தை பத்தி ஒரு ரீசெண்டான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, பராசக்தியுடைய பாடல்கள் விரைவில் வெளிவர போகுது அப்படின்னு. ஜிவி பிரகாஷுடைய இசை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்ஷன் மூவியா இருக்கட்டும், ஒரு ரொமான்டிக் மூவியா இருக்கட்டும், இந்த மாதிரியான எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் மனுஷன் உள்ள புந்து விளையாடிடுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பராசக்தி படம், இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில தான் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த படத்துடைய தலைப்புல இருந்தே ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த தலைப்பை வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம சக்தி திருமகன் படம் வந்தது இல்லைங்களா, விஜய் ஆண்டனியோடது. இந்த படத்துக்கு தான் பராசக்திங்கிற ஒரு பேரை ஒரு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தார். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் ஆண்டனி எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னுட்டு. அந்த மனுஷன் இவங்க கேட்ட உடனே பரவாயில்ல அந்த தலைப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் இவர் அந்த பராசக்திங்கிற தலைப்பை அந்த படத்துக்கு செலக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் இந்த சக்தி திருமகன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு சீன் இந்த பராசக்தி படத்தை பேஸ் பண்ணி வரும். ஸோ அதனால அந்த தலைப்பை வச்சிருந்தாரு. ஆனால் இவங்க கேட்ட உடனே பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது, எடுத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த தலைப்பை விட்டு கொடுத்தாரு. அந்த தலைப்பில் உருவாகிட்டு இருக்க படம் தான் பராசக்தி.